விஜய் தரப்புல என்னன்னா எல்லாம் திரட்டிட்டு போய் கொடுத்துட்டு பிறகு அனுமதிக்கான கடிதத்தை கேட்பாங்க ஆளுநரிடம். முறையாக வழக்கு தொடுக்கணும், ஊழல் பட்டியல் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னா கோர்ட்ல வழக்கு தொடுக்கணும். தீக்குச்சியில தீப்பொறி மட்டும் எரிஞ்சா போதும், அது மேலும் வெப்பத்தை கொண்டு போகணும். இந்த ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு, எப்போ வாய்ஸ் கொடுப்பார், ரெண்டே வார்த்தை, அதுக்கு மேல அரசியலே தெரியாது, வாய்ஸ் கொடுப்பாரு. ஊழல் கட்சினா ஜெயலலிதா ஊழல் கட்சினா திமுக ஊழல் கட்சி தான், நான் வருவேன்னு சொல்லாம விஜய் வந்துட்டார்ல தைரியமா. நீங்க அதை பாராட்டுங்களா? விஜயகாந்தும் மற்றவங்க எல்லாம் இப்போ விஜயெல்லாம் இவங்க எல்லாம் பான் பாலிட்டிஷியன் இல்ல, ஏதோ ஒரு சூழல்ல வர்றாங்க. விஜயகாந்த் கொண்டு வருவார்னு எதிர்பார்த்தோம், அது வரல. இப்போ விஜயாவது கொண்டு வரட்டும். அங்க வடக்க திருத்தணி எல்லையிலிருந்து கன்னியாகுமரியில வரைக்கும் எல்லா வீட்டிலும் விஜய் பார்த்துப்பாங்க. நல்ல கண்ணு நெடுமாற விட விஜய் தானே ரீச் ஆகுறாரு. நாங்கள் ஒரு பிராண்ட் பார்க்க முடியாது. எப்போ ஸ்டாலினை விட்டுட்டு உதயநிதி பின்னாடி ஓடுறாங்க. இதுதாங்க கேம்பிளிங் தாங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க, ஓட்ட போடுறாங்க, பிறகு விலைவாசி ஏறிப்போச்சு, அது ஏறிப்போச்சு, இது ஏறிப்போச்சு அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் பண்ண? வணக்கம். வணக்கம். திமுக அதிமுகவுக்கு எதிராக விஜய் கட்சியினர் ஊழல் பட்டியல் தயார் செஞ்சுட்டு வர்றதா சொல்லப்படுது. ஏற்கனவே பாஜகவோட அண்ணாமலை இதே மாதிரி பட்டியல்களை வெளியிட்டாரு. ஆனா அது நாடாளுமன்ற தேர்தலில் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும்போது விஜயோட ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை கொடுத்துட்டார் ஒழிய அது பிறகு கவர்னரை பார்த்து புகார் மனு தான் கொடுத்தார், சாங்ஷனுக்கு கடிதம் கொடுக்கல. அவர் அனுமதி கொடுக்கணும். ஒரு மாநில அமைச்சரவை மீதோ முதலமைச்சர் மீதோ அமைச்சர்கள் மீதோ ஊழல் இருக்கு, வழக்கு தொடுக்கணும்னா ஆளுநருடைய அனுமதி வேணும். அதுக்கு பிறகு அவர் எந்த நடவடிக்கையும் அண்ணாமலை எடுக்கலை. 3-4 தடவை கொடுத்தார். இப்போ விஜய் தரப்புல என்னன்னா எல்லாம் திரட்டிட்டு போய் கொடுத்துட்டு பிறகு அனுமதிக்கான கடிதத்தை கேட்பாங்க ஆளுநரிடம். நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம், முறையாக வழக்கு தொடுக்க போகிறோம், ஊழல் பட்டியல் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னா கோர்ட்டில் வழக்கு தொடுக்கணும். அந்த நடவடிக்கை அண்ணாமலை எடுக்கலை இல்லையா? எடுத்தா தானே பரபரப்பாக செய்தி வரும். அது ஒரு நாள் செய்தியாக தானே இருக்கும். நீங்கள் வழக்கு போட்டால் பல விஷயங்கள் தினமும் செய்தியாக வரும் மக்கள் மத்தியில். அப்போ உங்களுக்கு நினைவு இருக்கா, 91-96 சுப்பிரமணிய சாமி தொடுத்த வழக்கில் சென்னாரெட்டி அனுமதி கொடுத்து அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் விசாரிக்கப்பட்டுலாம் உங்களுக்கு தெரியும். அது பிறகு கலைஞர் ஆட்சி காலத்தில் அது குற்றவாளி ஏன் கைது செய்யப்படலைன்னு சிவராஜ் பற்று உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்ட பிறகுதான் கைது செய்யப்பட்டார். எப்போ 96 ஆட்சியில் உங்களுக்கு தெரியும். 91-96 ஊழல் பீரியட். அது பிறகு ஜெயலலிதா கைது செய்யப்பட்டாங்க. இந்த மேல் நடவடிக்கைலாம் அண்ணாமலை எடுக்கல இல்லையா பிஜேபி? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்கிறது, நீங்கள் கொடுத்தாச்சுனா மட்டும் போதாது, அதை தாக்கத்தை அந்த வெப்பத்தை மேலும் வெப்பமாக கொண்டு போகணும். புரியுதா? தீக்குச்சியில் தீப்பொறி மட்டும் எரிஞ்சா போதும், அது மேலும் வெப்பத்தை கொண்டு போகணும். அந்த வெப்பத்தை கொண்டு போகிறதுக்கான ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன? ஆளுநரை கொடுத்த உடனே உங்ககிட்ட இந்த ஊழல் புகார் கொடுத்தோம் இந்த ஆட்சி மீது, இப்போ திமுக ஆட்சி மீது அண்ணாமலை கொடுத்துருக்காருன்னா ஆளுநரை சந்தித்து ஏற்கனவே உங்ககிட்டே மனு கொடுத்தோம், இதுக்கு வழக்கு தொடுக்கணும், நீங்கள் அனுமதி தாங்கன்னு. அது பிறகு அண்ணாமலை கேட்கல இல்லையா? எம்ஜிஆர் காலத்தில் எப்படின்னா வித்தியாசமாக இருந்தது. அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. அப்போது மத்திய சர்க்கார்ட்டையும் மனு கொடுத்தாங்க, மத்திய சர்க்கார் போட்டது. விளங்குதா? ரெண்டு டெக்னிக்கலாக விளங்குதா? சர்க்காரியா கமிஷன் வந்து விசாரணை கமிஷன் இல்லை, நீதிமன்றத்துடைய கமிஷன் இல்லை. அது ஒரு நீதிபதி சர்க்காரியா விசாரிப்பார். அதில் குற்றம் செஞ்சாங்க, ஊழல் செஞ்சாங்கன்னு ஒரு தெளிவு இருந்தால் அதுக்கு மேலே வழக்கு தொடுக்கலாம். புரியுதா? இப்போ இதுதான் டெக்னிக்கலாக இருக்குது. அண்ணாமலை அதுக்கு மேலே போகலை. ஊழல் பட்டியல் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு, பொது வெளியில் வெளியிட்டார். இப்போ விஜய் அப்படி இருக்க மாட்டார். விஜய் இந்த ஊழல் பட்டியலை சேகரிச்சுட்டு ஆளுநர் கொடுப்பாரு, இல்லை முறையாக ஆளுநரை கொடுத்து அதுக்கு அனுமதிக்கு கேட்பார். இந்த மாதிரி வழக்கு தொடர போகிறேன், ஊழலாட்சி நடக்குது, இன்னென்ன விஷயங்கள், மணல் கொள்ளை இன்னும் ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செந்தில் பாலாஜியில் ஏகப்பட்ட அதிகமான ஊழல் நடந்திருக்கு. அதே மாதிரியே இந்த அரிசி சிந்துனதில் 1200 கோடியா? இது எப்படி சாத்தியமா? இது கற்பனை கதை மாதிரியில் இருக்குது, இதில் ஊழல் நடந்திருக்குன்னு இப்படி விஷயங்களை கொண்டு போய் அந்த ஐட்டம் வைஸாக என்னென்ன துறையில் என்னென்ன நடந்தது, யார் யார் நடந்தாங்க சம்மந்தப்பட்டவொன்னு கொடுக்கணும்.
கொடுத்த பிறகு அந்த இதில் வந்து உண்மையா பொய்யா என்பது நீதிமன்றம் தான் விசாரிக்க முடியும், கவர்னராக விசாரிக்க முடியாது. அதுக்கு வழக்கு தொடுக்கணும். அந்த வழக்குக்கு ஒரு அரசாங்கம் மேலே தொடுக்கிறோம், ஒரு ஆட்சி மேலே தொடுக்கணும்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநருடைய அனுமதி தேவை. அப்படிதான் சென்னாரெட்டி கொடுத்தார். திமுக ஆட்சியில என்ன ஊழல் நடந்திருக்குன்னு விஜய் தரப்புல நினைக்கிறாங்க? அது என்னென்ன இருக்குன்னு ஐட்டம் வைசாத்திரம் ஊழல் இருக்கான்னு நீங்கள் நானும் தீர்மானிக்க முடியல. வருதில்ல, பத்திரிகையில் வருதில்ல, வார இதழில் எல்லாத்தையும் வருதா இல்லையா? இப்போ அதுக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஊழலே ஆகிப்போச்சுன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியலைங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, வாலி மண்டலம், இதுலேயே ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் பண்ணுவாங்க. இந்த வாலி மண்டலத்தில் போய் பார்க்குறது செய்கிறது மத்திய சர்க்கார் தான் பண்ணணும், தனியார் பண்ண முடியாது. அதிலே ஏதோ ஒப்பந்தம் நடந்திருக்கு, நம்பி நாராயணன் அதில் ஒரு ஆலோசகராக இருக்காருன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்படி பல விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தானே கேள்விப்பட்டேன். நான் சொல்ல முடியுது, மேலே வாலி மண்டலம் இருக்குது பாருங்க, ராக்கெட் விடுறாங்க, அது விடுறாங்க, விமானம் விடுறாங்க இல்லையா? அந்த வாலி மண்டலத்திலேயே தொழில் நடத்துறதுக்கு ஒரு ஆலோசகர் நம்பி நாராயணன் வச்சுட்டு பண்ணுறாங்க. ஒரு ஏதோ ஒரு விஷயமா அது பண்ணக்கூடாது, அது யார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பண்ணாங்கங்கிறது பேசப்படுது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. அதெல்லாம் விசாரிக்கணும்ல, விசாரிச்சா தானே தெரியும். இப்போ அண்ணாமலையே ஒரு ஒன்று கொடுக்குறாரு குற்றச்சாட்டு, ஒரு 3-4 குற்றச்சாட்டு ஃபைல்ஸ்னு டிஎம்கே ஃபைல்ஸ்னு தானே கொடுத்தாரு. அது வந்து அண்ணாமலை சொல்லிட்டாருன்னு மட்டும் அது தீர்வாகாதே, கோர்ட்டுக்கு போகணும், செய்யணும், பண்ணணும் இல்லையா? நம்ம இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா ஊழல் இருக்கான்னு கேட்குறீங்க, நம்ம முகாந்தரம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது உண்மையா பொய்யாகிறது கோர்ட்டில் முடிவு பண்ணணும். சட்டமன்ற தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு விஜய் தரப்புல இப்பவே அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்க அதிமுகவுடைய எப்படி கூட்டணி? எடப்பாடி பழனிசாமி தலைவர் ஒரு கூட்டணி இருக்கும்போது அதில் விஜய் உள்ள வர. இவர் என்ன விஜய்னு சொன்னார்? என் தலைமையில், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி. அப்படி கூட்டணி அமைந்தால் கேரளா, மேற்கு வங்கத்து மாதிரி தோழமை கட்சியிலும் கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு பெறுவாங்க, அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க. ஒரு கூட்டணி அரசாங்கம், கூட்டணி சர்க்கார் நடக்குங்கிறாரு. தமிழ்நாட்டு இது முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டு இது மாதிரி நடந்ததில்லை. கேரளாவில் நடந்திருக்கு, மேற்கு வங்கம் பல இடங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த நிலையில் வந்து இப்போ ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கூட பவன் கல்யாணி கூட்டணியில் இருக்கார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முதல் சொல்லியிருக்காரு, நானே அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 130-130 சீட்டு வாங்கினாலே போதும் பெரும்பான்மை. அப்படி வாங்கினாலும் கூட நீங்கள் எத்தனை தோழமை கட்சிகள் வாங்குறீங்களோ அது விகிதாச்சார பிரகாரம் அமைச்சரவையில் இடம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது புது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஏன் தலைமையில் கூட்டணி? எப்படி எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகம் சார்? நானே அன்னைக்கு அவர் யாரோ ஒருத்தர் பேசுனாங்க. யார் பேசுனாங்க? யாரோ பிரியன், என் நண்பர் பிரியன் கூட பேசுறாருன்னா பதில் போட்டுருந்தேன். அது பிறகு கூட்டணி என்னன்னு தினமலரில் ஒரு செய்தி வந்தது. முதல் ட்வீட் நான் தான் போட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் புஷியானந்த அறிக்கை விட்டார். புரியுதா? அது வந்து கூட்டணிங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அவர் என்ன அவர் ஏன் வந்திருக்க கட்சி ஆரம்பிக்கிறார்? தமிழ்நாட்டை ஒரு மாற்று அரசியல் வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக திமுக அதிமுக இருந்துச்சு. இது ஒரு மாற்று அரசியல் வேணும்னு வர்றாரு. எங்களை போன்ற ஆளுங்க விஜய் ஏன் வர்றன்னு சொல்றோம். விஜய்க்கு வந்து ஆதரவு ஏன் தருவோம்? நாங்கள் மதிமுக என்ற ஒரு இயக்கத்தை துவக்கணும், மாற்று அரசியல் கொண்டு நல்லா தான் போச்சு. 96 எங்களை வாக்களிக்கலை. ஜெயலலிதா ஊழலும் வலுவான கூட்டணி கலைஞரும் இந்த ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தார். எப்போ வாய்ஸ் கொடுப்பார்? 2 வார்த்தை, அதுக்கு மேலே அரசியலே தெரியாது, வாய்ஸ் கொடுப்பார். நேற்று சீமானை பார்த்துருக்காரு, முந்தா நாள் திமுக மேடையில் போய் உட்காந்து துரைமுருகன் குறை சொல்லியிருக்கிறார். ஞாபகம் இருக்கா? இடம் கொடு, விலகிப்போ, நீ மற்றவங்களை இளைஞருக்கு வழி கொடு, அது எதுக்கு பேசுற? இந்த மாதிரி ஒரு டீப்பான அரசியல் பேசியிருக்காரு. அங்கே போனால் அயோத்திக்கு போனால் இந்த மாதிரி பெரிய அற்புதமாக மோடி பண்ணிட்டாரு, ராமர் கோவில் கட்டின்னு பேசுகிறாரு இல்லையா? நேற்று சீமானை பார்த்துருக்காரு. இவருக்கு வந்து ஏன் அரசு இப்போ ஒரு பொதுவான ஆள்லாம் இவர் போய் கலைவாணராக இருக்குன்னா அந்த ஏவா வேலு வெளியிட்ட புஸ்தக விழாவில் ஏன் பேசணும்? அப்படி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா பேச சொல்லி? துரைமுருகனை முன் வரிசையில் உட்காந்துருக்காரு, நேரடியாக பேசுறீங்கள? நீங்களாம் வழி விடுங்க இளைஞருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? ஆனால் ஸ்டாலினுடைய மகன் வர்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? உங்களுக்கு என்ன தன்மை இருக்குது அரசியலுக்கு? நீங்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னீங்க, ரஜினிகாந்த் வந்தீங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட நானும் கவனிச்சுட்டு வரேன், ஒரு 95 இதோ வந்துட்டார், அதோ வந்துட்டார். பாட்ஷா படம் எடுத்த உடனே ஆரம்பி வருவார்ன்னு சொன்னார். அப்போ வர்றாப்புல ஒரு சாயல் பண்ணீங்க, அப்பவும் வரல. பிறகு என்ன சொன்னீங்க? ஒரு தூர்தர்ஷனில் ஒரு பேட்டி, 1 மணி நேரம் பேட்டி கொடுத்தீங்க.
96க்கு பிறகு. அப்போ அரசியல பெரும்பா பேசுனீங்க, யாரோ எழுதி கொடுத்தது பேசுனீங்க. பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த மதிமுக பிரஞ்சனர் 96ல் நீங்க திமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்தீங்களா? திமுக ஊழல் கட்சி இல்லையா? நீங்க தமாகனால தான் நம்ம வர வேண்டிய மதிமுக தோத்தது எல்லா இடங்களையும். நாங்கள் ஒரு 20 சீட்டா ஜெயிச்சு அன்னைக்கு ஒரு நல்ல இயக்கமா மதிமுக கட்டின அன்னைக்கு வைக்கவும் நல்லா தான் இருந்தார். நாங்களாம் சிரமப்பட்டு கட்டினோம். நான் ஃபவுண்டர் லீடர்ஸில் நான் ஒருத்தன். இது சொல்ல வேண்டிய அவசியம். நான் மதிமுக விட்டு விலகிட்டேன். இன்னைக்கு வைக்கும் எனக்கு பிடிக்காது. அதுவும் அன்னைக்கு வைக்கும் நல்லா தான் இருந்தார். அந்த இயக்கம் அவர் ஒரு கட்டத்துக்கு என்ன செய்ய முடியும்? அவரும் திசை மாறி போயிட்டாரு. மக்கள் அவரை ஆதரிக்கல. அவருக்கு ஆதரிக்க வேண்டிய கிழமை திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் அங்கேயே ஓட்டு போடல. நான்லாம் நல்லா இருந்தா 10,000 ஓட்டுல கோவில்பேட்டில் ஜெயிச்சிருப்பேன். அவர் விளாச்சி குளத்துல ஜெயிச்சிருப்பாரு. சிவகாசி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருப்பாரு. எங்களை தான் மக்களை ஆதரிக்கலையே. நீங்க ஊழல் கட்சினா ஜெயலலிதா ஊழல் கட்சினா திமுக ஊழல் கட்சி தான். இந்த ஊழல்ல இன்னொரு ஊழலுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. அதான 96 நடந்தது. அதுக்கு ரஜினி வாய்ஸ் கொடுத்தார். வாய்ஸ் 2 வார்த்தை தான். வாய்ஸ் 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 2 வார்த்தை. நீங்க அரசியலுக்கு வரணும் வா. நீ என்ன அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தானே எனக்கே தெரியும். அந்த நேரத்தில் இவர் வந்தா நல்லதுன்னு நான் நினைச்சேன். அண்ணன் தமிழறிமணி இன்னைக்கு இருக்கிறார். தமிழறிமணியன் இன்னைக்கு இருக்கார். வரட்டுனே நம்மளாம் ஆதரிப்புன்னு அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். அவர் இதுக்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி இவர் நம்பிக்கை வார்த்தைக்காக அவர் பணம் சொந்த பணத்தில் அங்கங்கே திரட்டி தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு திருச்சியில் மாநாடு போட்டார் அந்த ரயில்வே மைதானத்தில். இவருக்காக இவ்வளோ பேசிட்டு கடைசியில் அவருக்கு தான் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. இவர் வரலைன்னா அவர் தமிழறிமணி என்ன பண்ணுவார்? உங்களுக்கு புரியுதா? ஒரு பேட்டி வேற கொடுத்தார். அந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி, இந்த பக்கம் தமிழறிமணி. நான் வருவேன், அரசியல் குறிஞ்சாக வருவேன் அன்னு பேட்டி கொடுத்தாரு இல்லையா? வர வேண்டியது ஏன் வரல? நான் வருவேன்னு சொல்லாம விஜய் வந்துட்டார்ல தைரியமா. நீங்க அதை பாராட்டணும்ல. இதோ வர்றேன், இதோ வர பராக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்குறியே, என்ன காரணம்? நீ இவ்வளவு தூரம் அரசியலுக்கு வர்றேன்னு ரஜினிகாந்த் சொன்னார். ஆந்திராவில் போய் சினிமா, சன் டிவி சினிமா எடுக்கிறாங்க. சிரஞ்சீவி சொன்னாரு, அதனால பின்வாங்கிட்டாரு. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வரணும், அவரை பார்கெயின் பண்ணி வரவிடாமல் பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வரணும், ஸ்டாலின் தரப்பில் பேசி இன்னும் ஒரு பொதுவான விஷயங்கள் அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. உண்மையா? அப்புறம் நீ உனக்கு என்ன தைரியம் இருக்குது நீ குரல் கொடுக்குறதுக்கு? நீ அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வரணும். எல்லாம் தயார் பண்ணி தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒரு ஆட்டோங்கிற சின்னம்லாம் வாங்கிட்டு தமிழறிமணின் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு கிளைக்கழகங்கள்லாம் அந்த ரசிகர் மன்ற கிளைக்கழகங்கள் ஆக்கி இவ்வளவும் பண்ணுற நேரத்தில் கடைசியில் ஒரே நாளில் நான் வரல அண்ணன் என்ன அர்த்தம் இருக்கு? அவருக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ வாய்ஸ் கொடுத்ததுனால மதிமுக என்ற இயக்கம் வராமல் போச்சு. இது பலருக்கு ஏன் மதிமுகவுக்கும் அவருக்கு என்ன சொன்னா, இவர் வாய்ஸ் கொடுத்தலாம் ஒரு 10 தொகுதி 15 தொகுதி ஜெயிக்கிறது கூட போச்சே. நாங்கள் எல்லாமே ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்லலை. ஒரு 10-15 தொகுதி எனக்கு ஜெயிச்சிருந்தா இது எப்போ? விஜயகாந்த் சீமானுக்கு முன்னாடி. அன்னைக்கு நாங்க ஒரு 96 ஜெயிச்சிருந்தா வலுவான இன்னைக்கு ஒரு இயக்கமா கட்டியிருப்போம் இல்லையா? வைகோ ஒரு பிறந்த அரசியல்வாதி, பான் பாலிட்டிஷியன். விஜயகாந்தும் மற்றவங்கலாம் இப்போ விஜயெல்லாம் இவங்கெல்லாம் பான் பாலிட்டிஷியன் இல்லை, ஏதோ ஒரு சூழல்ல வர்றாங்க. என்ன அந்த இயக்கத்தை நாசம் பண்ணிட்டாங்க, ஆசிட்டு ஊத்திட்டீங்க இல்லையா? நாட்டாங்க இல்லையாமா? அது ரஜினி ஒரு காரணம், ஒரு காரணம். இறந்துட்டார், குற்றம் சொல்றாரு. மூப்படாரு அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயக்கம் தானே, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. அது பிறகு என்ன செய்வார்? வைகோ திசை மாறி போயிட்டார். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நாங்கெல்லாம் அந்த இயக்கம் வரணும், மாற்று அரசியல் எதிர்பார்த்தோம். அதே மாற்று அரசியல் விஜய் கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கிறோம், விஜயகாந்த் கொண்டு வருவார்னு எதிர்பார்த்தோம். அது வரல. இப்போ விஜயாவது கொண்டு வரட்டும் இந்த 2 கட்சிக்குன்னு எதிர்பார்க்கிறோம். இதுதான் எங்களுடைய பார்வை, எங்களுடைய அணுகுமுறை. அதுக்கு தான் எங்க மாதிரி ஆட்களுடைய ஆதரவு. நான் இன்னும் விஜய் கட்சியெல்லாம் நான் சேரலை. என்னை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாங்கள் எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா, அவருக்கு நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவில் எல்லாம் நடித்து சம்பாதிச்சிட்டாரு. எம்ஜிஆர் அவரை சார்ந்தவங்க ஊழல் பண்ணவங்களே, எம்ஜிஆர் ஒன்றும் ஊழல் பண்ணல. புரியுதா? அவர் அள்ளி தந்தார், விடுதலை புலிகளுக்கு அள்ளி தந்தார், எல்லாருக்கும் அள்ளி தந்தார். போக கலைஞர் வீடே ஒரு பிரச்சனை, கோபால ஒரு வீடு வரும்போது ஓசியா எங்கள் தங்கும் படத்தை நடித்தார், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அது மாதிரி என்எஸ்கேயும் அப்படி அரசியலுக்கு வராமல் எல்லாருக்கும் உதவுனவர். அவர் அரசியலுக்கு வரலாம், அரசியல் பேசினார். என்எஸ்கேயும் எம்ஆர் ராதாவும். இப்போ திமுகவும் அதிமுக ஒரு ஊழல் இயக்கம்னு பொதுவாக பேசிக்கிறாங்க. இது வந்தாலும் அவங்க வந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் ஊழல் பண்றாங்க. ஒரு மாற்று இயக்கம் வரணும், மாற்று அரசியல் வரணும், நீண்ட காலம் எதிர்பார்க்கும். மதிமுகவில் நாங்கள் அதுக்கான பணியாற்றினோம், வரல. பிறகு விஜயகாந்த் ஒரு வரணும், அதுவும் பணியாற்றோம். இப்போ விஜய் வர்றாரு, அதுக்காக நாங்கள் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். அவரு அதை நல்ல விதமாக எடுத்துட்டு போகணும், வைகோ மாதிரி எடுத்துட்டு போயிடக்கூடாது. துவக்கத்தில் நல்லா வச்சுட்டு
பிறகு ஏதாவது ஆயிடக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அவருக்கு இப்போ நான் இப்போ பேசுகிறப்போ நீங்கள் எங்கிட்ட பேட்டி வாங்குறீங்க, எத்தனை பேர் பார்ப்பாங்க? 100 பேர் பார்ப்பாங்களா? நான் உள்ளதுதான் சொல்கிறேன். நான் பெரிய, ஆனால் எல்லா விஷயம் எனக்கு தெரியும். தமிழ்நாடு அரசியலில் ஒரு 52 வருஷம் நான் பேசினா கேட்பாங்களா? ஒரு விஜய் பேசுனா தான் கேட்பாங்க, ஒரு வைகோ பேசுனா தான் கேட்பாருன்னு வைகோவுக்கு பின்னாடி இருந்தோம். இப்போ விஜய்க்கு வந்து எல்லாரும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும். இப்போ அவர் வந்து அவருடைய படங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் தொலைக்காட்சியில் இன்னைக்கு எல்லா வீட்லையும் தொலைக்காட்சி இருக்குது. ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் விஜயுடைய முகம் அங்கே வடக்க திருத்தணி எல்லையிலேருந்து கன்னியாகுமரியில் வரைக்கும் எல்லா வீட்டிலும் விஜயை பார்த்துருப்பாங்க. என்னை தெரியாது இல்லையா? நான் ஒரு 52 வருஷம் அரசியல் இருந்தாலும் என்னை தெரியாது இல்லையா? இப்போ நெடுமாறன் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் அரசியல் இருக்காரு. இன்னைக்கு மூத்த அரசியல் இருந்தவர் அவர் ஒருத்தர் தான். இன்னும் நல்லகண்ணு இருக்காரு. நல்லகண்ணு நெடுமாறனை விட விஜய் தானே ரீச் ஆகுறாரு. நாங்கள் ஒரு பிராண்ட் பார்க்கணும் இல்லையா? இப்போ சட்டை வாங்குறாங்கன்னா இந்த பிராண்டு நல்லா இருக்கு, இந்த பிராண்டுன்னு விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி ஆயிப்போச்சு, வணிகமயம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு அரசியல் வந்து அரசியல் வியாபாரம் ஆயிப்போச்சு. அரசியல் வியாபாரிகளில் இந்த கட்சி அரசியலும் ஆட்சிகளும் சிக்கிக்கிடுச்சு. அரசியல் வியாபாரம் நடக்கு, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை ஓட்டை கொள்முதல் பண்ணுறாங்க. எப்படி விவசாய பொருள் கொள்முதல் அது மாதிரி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு அதை விட பன்மடங்கு லஞ்சம் மூலியமாக சம்பாதிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்குள்ள அரசியல். அந்த சோசியலிசம் மக்கள் நலன்லாம் மறந்து போச்சுங்க. இப்போ தன் நலன், தன் குடும்ப நலன், தன்னுடைய வாரிசு நலன் அந்த நினைக்கிறாங்க. அந்த வாரிசுக்கு பின்னாடி நம்ம தலைவர் இருந்தால் கூட வாரிசுக்கு பின்னாடி நம்ம போனால் தான் நமக்கு இங்கே கட்சியில் இருக்க முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், மந்திரி ஆக முடியும். இப்போ கலைஞர் காலத்தில் கலைஞரை பார்க்க கலைஞர் கூட நாங்கள் தான் இருப்போம், ஒரு 4-5 பேர் தான் இருப்போம். ஸ்டாலின் பின்னாடி ஓடினாங்க. இப்போ ஸ்டாலினை விட்டுட்டு உதயநிதி பின்னாடி ஓடுறாங்க. இதுதாங்க கேம்பிளிங் தாங்க அரசியல். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது இந்த சேர் உட்காந்து இப்போ என்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க, மியூசிக்கல் சேர், மியூசிக் சேர், அது மாதிரி தாங்க. நேற்று கலைஞரை பார்க்க மாட்டாங்க, ஸ்டாலினை பார்த்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலினை பார்க்க மாட்டாங்க. இதுதாங்க அரசியல். அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் ஓரளவு, கலைஞர் காலத்தில் ஒரு 80 வரைக்கும், இந்த 91 காலத்துலேருந்து எல்லாமே அரசியலுடைய முகங்களே, தமிழ்நாட்டு அரசியல் முகங்களே மாறி போச்சு. அதுதான் மாற்று அரசியலும் வைகோ தலைமையில் கொண்டு வந்தோம். அதையும் தோக்கடிச்சுட்டாங்க. சின்ன வயசில் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க, ஓட்டை போடுறாங்க. பிறகு விலைவாசி ஏறிப்போச்சு, அது ஏறிப்போச்சு, இது ஏறிப்போச்சு அன்னு சொன்னால் என்ன விஷயம் பண்ண போறீங்க? விதவைகள் தான் இருப்பாங்க. நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. விதவைகள் ஆகிப்போச்சுன்னு இந்த கனிமொழி பேசுனது இல்லை. இப்போ என்னாச்சு? ஏதாவது பேசுன பதில் சொல்லுதா கனிமொழி? நீ தானமா பேசுன விதவைகள் ஆயிட்டாங்கன்னு. உடனே மாத்துக்க, உங்க அண்ணா ஆச்சு தானே. விஜய் கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லைங்கிறத எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்தவர். அவருக்கு அறியல் புரிதல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் அவருக்கு முக்கியம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவர் கல்யாண சுந்தர் உடன் இருந்தார். ஒரு நீண்ட கால அரசியலில் இருந்தவர் கல்யாண சுந்தர். பிறகு மடமடன்னு திமுகலேருந்து பல பேர் வந்தாங்க. நம்ம யார் வந்தாங்க? எஸ்டிஎஸ்ஸு, அந்த விவி சுவாமிநாதன் சிதம்பரத்தில் இருந்தாலும் மூத்த அமைச்சர், இன்னைக்கு இருக்கிறார் உயிரோட, அண்ணா காலத்தால். இப்படி வேலூர் விஸ்வநாதன், அந்த மாதிரி பல ஆட்கள். அது பிறகு நாவலரும் இவங்கெல்லாம் பின்னாடி தான் வராங்க. அப்படி வரும்போது அது அவங்களுக்கு எம்ஜிஆருக்கு பயனாக இருந்தது. உடனே பயனாக இருந்தது. அது ஒரு அவருக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இதை விஜய் பயன்படுத்தணும். என்ன நோக்கத்தில் அவர் இருக்காருன்னு தெரியாது. நான் மாற்று அரசியலுக்காக அவரை ஆதரிக்கிறேன். மாற்று அரசியலுக்காக அவரை ஆதரிக்கிறேன். அவருக்கான தொடர்புகள் இதெல்லாம் இருக்குது. அவர் நல்லா செய்யட்டும் அண்ணா நினைக்கிறோம். பட் அந்த நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விடயத்தை விஜய் கவனிக்கணும். நான் சொல்கிறேன், கூட இந்த புஷி ஆனந்தெல்லாம் இருக்கிறார், நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி அது மட்டும் போதாது, இன்னும் பலர் இருக்கணும். விஜய்க்கு வந்து ஆதரவு அந்த மாநாடு சொல்லிருச்சு. விக்கிரவாணி அப்படி ஒரு கூட்டம் கூடியிருக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ கட்சியில் வந்து கூட்டம் கூடுறதுனா என்ன? அவங்களுக்கு வர வேண்டிய வாகனத்துக்கு வாடகை கொடுக்கணும், பஸ்ஸோ காரோ ஏதோ, அதுக்கு டீசல் போடணும். வந்து தங்குறாங்கன்னா ஒரு நாள் நைட் தங்கினா மறுநாள் தங்கிட்டு தான் 2 நாள் கல்யாண மண்டபம் வாடகை கொடுக்கணும், 2 நாள் சாப்பாடு. அது மாதிரி ஒரு இப்போ தண்ணி இல்லாமல் யார் வர வெளிப்படையாக பேச வேண்டியதானே, மது இல்லாமல் வர்றதில்லை, அது வாங்கி கொடுக்கணும், 2 நாள் வாங்கி கொடுக்கணும். பிறகு ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா, இவ்வளவும் செஞ்சு தான் பெரிய மாநாடு கூட்டம் கூட்டு வராங்க வேற கட்சிகள். நான் சொல்கிறேன் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும். ஆனால் விஜய்க்கு வந்து அவர் மாநாட்டுக்கு யாருக்கும் பணம் கொடுக்கல. மாநாட்டு அந்த பந்தல் செலவு, அந்த ஏற்பாடுகளுக்கு அது மட்டும் செலவு. ஆனால் இந்த கூட்டம் இயற்கையாக வந்த கூட்டம்.
ஆமாம், தானாக சேர்ந்த கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, கூடிய கூட்டம். இத்தனைக்கும் தெற்க அன்னைக்கு கடுமழை, மதுரையிலலாம் வெள்ளம், திருநெல்வேலியில் வெள்ளம், கன்னியாகுமரியில் வெள்ளம், ஏறத்தாழ விருதுநகர் வரைக்கும் வெள்ளம். அங்கேருந்தும் கிட்டத்தட்ட 4000-5000 வாங்கினோம் அந்த கடும் மலையில். அப்படின்னா ஏன் வந்தாங்க? விஜய்க்கு ஆதரவு. அந்த ஆதரவு நல்லா வந்துருச்சுங்க. அந்த ஒரு பொறி தட்டிருச்சு. இந்த பொறியை கொண்டு போனால் விஜய் என்ன பண்ணுன்னா தனக்குரிய ஆலோசனை சொல்லுவோம், அனுபவப்பட்ட ஆட்களை கூட வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு ஊழல் பற்றி தயார் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு தொடர்ந்து கூட்டங்கள் மாவட்ட வாரியாக இது கூட்டங்கள். இப்போ அவர்கிட்ட இந்த ரசிகர் மன்றங்களாக இருந்தாங்க, அது வேற விஷயம். அந்த ரசிகர் மன்றம் தான் எம்ஜிஆருக்கு பெரிய பலம். அதே பலம் விஜய்க்கு இருக்குது. அந்த ரசிகர் மன்றங்களை கிளைக்கழகங்களாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி, கிளைக்கழகங்கள், ஊர் கிளைகள், நகர கிளைகள், பேரூர் கிளைகள், ஒன்றிய கிளைகள், மாவட்ட கிளைகள் வரைக்கும் நல்ல விதமாக பழுதுட்டாமல் பண்ணிட்டு, அதே மாதிரி விஜய்க்கு ஒரு அரசியல் டீம், டெல்லியில் லாபி பண்ணுற டீம், அசம்பிளியில் போனால் அவர் முதலமைச்சர் ஆனாலும் கூட எடுத்து சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் எதிர்கட்சி கேட்டால், அப்படியே டீமும் இன்னும் அவர் ஆரம்பிக்கலை. அது எப்போ ஆரம்பிக்க போகிறான்னு தெரியலைங்க. இப்போ என்னை பொறுத்தவரையும் இந்த மாற்று அரசியலுக்காக நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம். விஜய்க்கு நல்லா பிரகாசமாக இருக்கின்றது. நான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய சொல்லாடம்னா வில்லுக்கு ஒரு விஜயன்னு மகாபாரத் சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழகத்துக்கு ஒரு விஜய், தமிழக வெற்றி கழகம்னே இருக்குது, தமிழகம் வெற்றி கழகம்னே இருக்குது. நிச்சயமாக வெற்றி வருவார், நல்லாட்சியை தர வேண்டும், ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழகத்தில் மலர வேண்டும், ஒரு அரசியல் மறுமலர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். இந்தியாவிலேயே முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்த மாநிலம் எதுங்க? தமிழ்நாடு. அது பிறகு கர்நாடகாவில் இப்போ பணம் கொடுக்குறாங்க கொஞ்சம். ஆந்திராவுக்கு போயிருந்த தேர்தல் நடக்கும்போது ஆந்திராவுக்கு அங்கே பணம் கொடுக்கல. நான் இத்தனைக்கு நாடாளுமன்ற தேர்தலை முடிச்சுட்டு ஓட்டு போட்டுட்டு கேரளாவுக்கு போனேன். எங்கள் ஊர் எனக்கு ஓட்டு அங்கே தான் இருக்குது, கோவில்பட்டியில். ஓட்டு போட்டு திருவனந்தபுரத்தில் ஒரு வேலை இருந்தது. பிறகு அங்கே ஓட்டு போட்டு அப்படியே திருவனந்தபுரம் போனான்னா இங்கே ஏதாவது காசு கொடுத்தாங்களான்னு டிரைவர்கிட்ட கேட்டேன். என்னை அங்கே திருவனந்தபுரம் டிரைவர்கிட்ட ஒருத்தர் காசு கொடுக்கல அண்ணாங்க. இங்கே களியாக்காவில் வரைக்கும் காசு கொடுக்குறீங்க, எங்கே தெற்க கன்னியாகுமரி பார்டரில். அடுத்த ஒரு 2 கிலோமீட்டர் பாரசாலைன்னு ஒரு ஊருக்கு கேரளா, அங்கே காசு கொடுக்கல. அப்புறம் நீங்கள் தானே மாற்றுறீங்க. மக்களும் மாறணும், அரசியல் கட்சியும் மாறணும். காஷ்மீருக்கு போனேன், இப்போ ஒமர் அப்துல்லா ஜெயிச்சிருக்கார் இல்லையா, அங்கே காசு கொடுத்தாங்களே, காசு கொடுக்கல. அந்த பூத்து செலவுக்கு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தாங்க அண்ணாங்க. இது காசு கொடுத்து இதுவும் ஒரு கரப்ஷன் தானே. இதுதான் மாற்று அரசியல் வேணும் என்று நாங்கள் சொல்கிறோம். அண்ணன் தமிழறியும் மணியன் எங்களை போன்ற ஆளுங்க எங்களை பரிகாசம் பண்ணுவாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒரு வரலாறு தெரியாதுங்க.